வருகின்ற சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோவில்களும் அதன் பெருமைகளையும் பார்க்கலாம் வாருங்கள். சிவன் கோவிலுக்கு எல்லோராலும் நினைத்தவுடன் சென்றுவிட முடியாது. அதற்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே ஒருவர் சிவன் கோவிலுக்கு செல்ல முடியும் என்பதை அனுபவத்தில் அறிந்தவர்கள் பலருக்கும் தெரியும். எவ்வாறு திருப்பதிக்கு செல்வதற்கும் ஏழுமலையானின் அருள் வேண்டுமோ அதே போன்றுதான் எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் எளிதில் செல்ல முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி தினம் நாளை வருவதை முன்னிட்டு இன்று முதலாகவே அதற்கு ஆயத்தமாக இருப்பது சிறப்பாகும். எவ்வாறு ஒரு திருவிழா சுப நிகழ்ச்சி என்றால் ஒரு நாளைக்கு முன்பாகவே கொண்டாடப்பட்டு பரபரப்பு ஏற்படுமோ அதே போன்ற சிவராத்திரியை முன்னிட்டு இன்றிலிருந்தே சிவபெருமானின் மகத்துவங்களையும் சிறப்புகளையும் படிப்பது சிறப்பாகும். அதையடுத்து கர்மவினை, அகங்காரம், ஆணவம், தோஷம், பாவங்கள் நீங்கிடவும், இல்லறம் சிறக்கவும், வாழ்க்கை சிறப்படையவும் எந்தெந்த சிவஸ்தலங்களுக்கு செல்வது சிறந்தது என்ற விவரங்களை பார்க்கலாம் வாருங்கள். சமஸ்கிருதத்தில் உள்ள வேதங்களை ஒரு சிலர் கேலியும் கிண்டலும் செய்து அவைகள் எல்லாம் ஏமாற்று வேலை, பித்தலாட்டம் என்று கூறியதன் காரணமாக வேத தோஷத்திற்கு ஆளாகி இருப்பார். அத்தகையவர்கள் சென்று வணங்க வேண்டிய கோவிலாக கோனேரி ராஜபுரம் உமா மகேஸ்வரர் கோவில் உள்ளது. பல வீடுகளில் ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னேற்றம் இல்லாமலே இருப்பர். அவ்வாறு இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வ சாபம் ஏற்பட்டிருக்கலாம். அதையடுத்து குலதெய்வ சாபம் நீங்கிட சீர்காழி சட்டைநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வணங்குவது நல்லது. அதே போல் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருச்செம்பொன்பள்ளி எனப்படும் செம்பொனார் கோவில் என்ற ஊரில் வீற்றிருக்கும் ஸ்வர்ணபுரீஸ்வரரை வணங்கிட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் திரு அன்னியூர் என்ற பொன்னூர் ஸ்தலத்தில் அருள் புரியும் ஆபத் சகாயேஸ்வரரை வணங்குவதால் குலதெய்வ சாபம் நீங்கும். அகம்பாவம், கர்வத்தால் குரு துரோகம் செய்தவர்களுக்கு ஏற்படும் பாவம் தோஷம் நீங்கிட திருக்கருப்பரியலூர் என்ற தலை ஞாயிறு ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் குற்றம் பொறுத்த நாதரை வணங்குவது நல்லது. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் அகம்பாவம் நீங்கிட திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரரை வணங்குவது சிறப்பாகும். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், சயன தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களுக்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் திருவேதிக்குடி திகழ்கிறது. கர்மவினை காரணமாக பலர் தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண முடியாமல் தோல்வி அடைந்ததை வருவதுண்டு. கர்மவினை நீங்கிட திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. இன்னும் சிலர் கர்மவினை காரணமாக வாழ்வில் தொடர்ந்து வறுமையில் பிடியில் சிக்கியிருப்பர். அத்தகைய வறுமை விலகிட திருவலஞ்சுழி நாதரை வணங்கிட வறுமை நீங்கிடும். நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு 4 கோவில்கள் பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஷேர் செய்யவும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.